இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். பாஜ டப்பா இன்ஜின் முன் திமுக சூப்பர் ஃபாஸ்ட் தலைகுனியாது. திருப்பத்தூரில் திமுக வடக்கு மண்டல வாக்குச்சாவடி குழு பயிற்சி மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் உரையாற்றினார். தமிழக மக்களுக்காக திமுக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றியுள்ளது. திமுக தொண்டர்கள், வாக்குச்சாவடி முகவர்கள் இவற்றை வாக்காளர்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும். என் சட்டசபை உரைகள், அரசின் நலத்திட்டங்கள் பற்றி விளக்க வேண்டும். நாடு முழுதும் எந்த மாதிரியான அலை வீசினாலும் தமிழகத்தில் எப்போதும் கருப்பு சிவப்பு தான் ட்ரெண்ட். 2019 முதல் தமிழகத்தில் நடந்த அனைத்து தேர்தல்களிலும் திமுக அமோக வெற்றி பெற்று வந்துள்ளது. அடுத்து வரும் சட்டசபை தேர்தலிலும் நாம் தான் வெல்வோம், 200 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்பதை இலக்காக கொண்டு செயல்பட வேண்டும். பாஜவின் கிளை செயலாளர் போல் பழனிசாமியின் செயல்பாடு உள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கினோம், தற்பொழுது மகளிர் உரிமை தொகை வழங்கியுள்ளோம். கோடைக்கால சிறப்பு தொகுப்பு வழங்கியுள்ளோம். மகளிர் உரிமை தொகையை வழங்க விடாமல் தடுக்க சதி நடந்தது. அதை முறியடித்து முன்கூட்டியே வழங்கியுள்ளோம். மத்தியில் ஆளும் பாஜ டப்பா இன்ஜின் முன் நம் சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜின் எப்போதும் தலை வணங்காது. தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமைவது உறுதி. 200 இடங்களில் வெற்றி பெறுவதை உறுதி செய்ய திமுக தொண்டர்கள் அடுத்த 2 மாதங்களுக்கு அயராது உழைக்க வேண்டும் என ஸ்டாலின் பேசினார். திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சேலம், கிருஷ்ணகிரி உட்பட 47 சட்டசபை தொகுதிகளைச் சேர்ந்த திமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கு பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாம போராடுறது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றிக்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய வெற்றிக்காக. பாஜகவுடைய டப்பா இன்ஜின் முன்னாடி நம்முடைய திராவிட மாடல் சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜின் ஒருபோதும் தலைகுனியாது. இந்த உறுதியை தமிழ்நாடு ஏதாவது சிறப்பு திட்டங்களை அறிவிச்சாங்களா? இதை தட்டி கேட்கிற துணிச்சலோ தைரியமோ பழனிசாமி அவர்களுக்கு இருக்கா? அவரை பொறுத்த வரைக்கும் போடு தோப்புக்காரன்னு சொன்னா ஸ்டாப் சொல்ற வரைக்கும் நான் ஸ்டாப்பா பெல்ட் அடிப்பாரு. எல்லா துரோகத்தையும் பண்ணிட்டு கூட்டணி தர்மத்துக்காகத்தான் தமிழ்நாடு உரிமைகளை அடங்கி வச்சேன்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம சொல்லுவார். இதையெல்லாம் நல்லா உணர்ந்துதான் அவருடைய தலைமையை அவருடைய கூட்டணியினரை ஏத்துக்கல. எல்லாரும் ஒரிஜினல் ஓனரா பாஜக கிட்ட நேரடியா சரண்டர் ஆகிறாங்க. எனவே அதிமுக என்பது பாஜக டிராவல் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிற ஒரு கிளை அமைப்பு என்பதை மக்கள் கிட்ட அம்பலப்படுத்தணும். முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் நிலோஃபர் கபில். அதிமுக முன்னாள் அமைச்சரான நிலோஃபர் கபில் அக்கட்சியிலிருந்து விலகி திருப்பத்தூர் மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். திருப்பத்தூரில் இன்று நடைபெற்று வரும் திமுகவின் வடக்கு மண்டல பாக்க முகவர்கள் பயிற்சி பாசறை கூட்டத்தில் முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் முன்னிலையில் இந்த இணைப்பு நிகழ்வு நடந்தது. முன்னதாக தனது விலகல் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் முறைப்படி கடிதம் ஒன்றை அனுப்பினார். அதில் தான் நீண்ட காலமாக கட்சியில் பயணித்து வந்ததையும் தற்போது தனது சொந்த சூழ்நிலைகள் காரணமாக தொடர்ந்து கட்சி பணிகளில் ஈடுபட இயலாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இதன் காரணமாக அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் தான் விலகுவதாகவும் தனது விலகல் கடிதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். கடத்தப்பட்ட குழந்தை மீட்பு, கடத்தல் பெண் கைது. திருச்சி அரசு மருத்துவமனையில் கடந்த பிப்ரவரி 11ஆம் தேதி விக்னேஷ், சுகன்யா தம்பதிக்கு ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு தடுப்பூசி போடுவதாக கூறி பெண் ஒருவர் குழந்தையை கடத்திச் சென்றார். குழந்தை காணாமல் போனதை அடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினர். இந்நிலையில் குழந்தை இன்று பத்திரமாக மீட்கப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. குழந்தையை கடத்திய மீனாட்சி மற்றும் அவரது கணவர் சுரேஷ், மாமனார் சேகர், மாமியார் சம்பூரம் ஆகியோரை கைது செய்து திருச்சி போலீசார் அழைத்து சென்றனர். குழந்தை இல்லாத ஏக்கத்தில் எடுத்துச் சென்றதாக கைதான மீனாட்சி போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். ராஜகண்ணப்பன் வெர்சஸ் மாணிக்கம் தாகூர் புதிய பதிவால் தொடரும் சர்ச்சை. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் அடுத்தடுத்து சர்ச்சைகள் வெடித்து வருகிறது. இரு கட்சியினரும் பொதுவெளியில் மாறி மாறி வார்த்தை மோதலில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது என்றும் அதிகார பங்கீட்டுக்கான நேரம் இது என்றும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் செல்லும் இடமெல்லாம் கூறி வருகிறார். அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை திமுக அமைச்சர்கள் மேடைக்கு மேடை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர்.
மதுரையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசுகையில், கூட்டணி கட்சிகளை திமுக அவமதிப்பது கிடையாது, உள்ளதையே எடுத்து சொன்னோம். உதயசூரியன் என்றால்தான் மக்கள் ஓட்டளிப்பர். கூட்டணி வேண்டாம் என்று சொல்ல எங்களுக்கு உரிமை இல்லை, தலைவருக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது. ஆனால் முதல்வர் ஆட்சியில் பங்கு கிடையாது என்று தெளிவாக சொல்லிவிட்டார். வரும் சட்டசபை தேர்தலில் 170 தொகுதிகளில் திமுக போட்டியிடும், 160 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் என்று கூறியிருந்தார். இந்த பிஜேபிக்காரன் காங்கிரஸை ஏதாவது கொடைசல் கொடுக்க மாட்டாரா? மாவட்ட செயலாளர் அது மாதிரி இவர் கண்ணப்ப கொடுக்க. நாங்கள் என்னென்னா நிலைமையே சொன்னோம், நீங்கள் இப்படிலாம் இருக்காதியப்பா, எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் ஆட்சி அமைச்சா தான் நல்லதுன்னு சொல்கிறோம். அவ்வளோதான் தவிர வேற ஒன்றும் கூட்டணி வேணாமல் எங்களுக்கு என்ன சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது, எங்களுக்கு கிடையாது. அவர் தலைவர் அவர் யார் என்ன முடிவெடுக்கிறாரோ அவர் தெளிவாக சொல்லிட்டார், ஆட்சியில் பங்கு கிடையாது. 93 இடம் தானே வச்சுருந்தார் கலைஞர், அப்போ கொடுத்தாரா? எல்லா கட்சியும் தானே இருந்துச்சு. அப்போ அப்புறம் 150 தொகுதி நீ வரும்போது எப்படி 150லேருந்து 160 தொகுதி உதயசூரியன் ஜெயிக்க நீங்கள் பாருங்கள். இதனை மேற்கோள் காட்டி மாணிக்கம் தாகூர் இன்று பதிவு ஒன்று வெளியிட்டார். அதில் 2021இல் 173 தொகுதிகளில் போட்டியிட்டு திமுக 133 இடங்களில் வெற்றி பெற்றது. நாங்கள் கேட்பது திமுக தோல்வியடைந்த இடங்களைதான். அதிகார பகிர்வு அவசியம், ஆட்சி பங்கு எங்கள் உரிமை, மக்கள் தீர்மானிப்பார்கள் என்று தெரிவித்துள்ளார். கருத்து மோதல் முற்றி வருவதால் கூட்டணி கட்சிகளுக்குள் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவை ஒரு நாடாக ஏற்க மறுக்கும் காங்கிரஸ், அசாமில் மோடி விளாசல். நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான அசாமின் கவுஹாத்திக்கு சென்ற பிரதமர் மோடி பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைத்து பேசினார். நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியில் மத்தியில் ஆளும் என்டிஏ அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு முதல் இதுவரை இப்பகுதியைச் சேர்ந்த 125 பேர் பத்ம விருது பெற்றுள்ளனர். கடந்த 11 ஆண்டுகளில் அசாமுக்கு மட்டும் 5.5 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இங்கு நெடுஞ்சாலைகள் அமைப்பது, ரயில்வே திட்டங்கள், விமான நிலையம், சுற்றுலாத்துறை வளர்ச்சி, ஆன்மீக தலங்கள் மேம்பாடு என பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. காங்கிரஸ் ஆட்சியில் வடகிழக்கை அவர்கள் மதிக்கவே இல்லை. அவர்களுக்கு இப்பகுதி ஒரு பொருட்டாகவே இருந்ததில்லை. ஆனால் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி செய்யும் பாரதிய ஜனதா அசாமின் வளர்ச்சியில் மிகுந்த அக்கறையுடன் செயல்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களை நாங்கள் அஷ்டலட்சுமி என்கிறோம். அசாமுக்கு இந்த ஆண்டு வரி பகிர்வாக 50,000 கோடி ரூபாய் கிடைக்க உள்ளது. காங்கிரஸ் ஆட்சியில் இந்த தொகை வெறும் 10,000 கோடியாக இருந்தது. என்டிஏ ஆட்சியில் அசாமுக்காக வரி பகிர்வு 5 மடங்கு உயர்ந்துள்ளது. மத்திய பட்ஜெட்டில் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற இலக்கு நோக்கிய பயணத்தில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இங்குள்ள காமாக்கியா அம்மன் கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பிரம்மபுத்திரா நதியின் அழகும் இயற்கை வளமும் அற்புதமானது. பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சி இம்முறை பிரம்மபுத்திரா நதிக்கரையில் தான் நடந்தது. மாணவர்களுடனான உரையாடல் நிகழ்ச்சி மிக அற்புதமாக அமைந்தது. நாட்டு மக்களுக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன். பிரம்மபுத்திராவை விட அழகு நிறைந்த சுற்றுலா தலம் நாட்டில் வேறெங்கும் கிடையாது. எல்லோரும் இதை காண வாருங்கள். நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடும் கட்சி பாரதிய ஜனதா. அத்தகைய மகத்தான கட்சியின் தொண்டன் நான் என்பதில் எனக்கு பெருமை. அசாமின் வளர்ச்சிக்கு பாடுபடும் ஒவ்வொரு தொண்டனையும் வணங்குகிறேன். நாம் அனைவரும் பாரத் மாதா கி ஜெய் என்ற ஒற்றை மந்திரத்தால் இணைக்கப்பட்டுள்ளோம். நாட்டின் பாதுகாப்பும் நாட்டு மக்கள் நலனுமே நமக்கு முக்கியம். ஆனால் காங்கிரசார் இந்தியாவை ஒரு தேசமாகவே பார்ப்பதில்லை. அவர்களுக்கு நாட்டுப்பற்று கிடையாது. பாரத அன்னை யார் என கேட்கின்றனர். பாரத தாயை மதிக்காத இவர்களால் இந்தியாவுக்கு ஒருபோதும் நன்மை விளையாது. புல்வாமா தாக்குதலில் உயிர் தியாகம் செய்தோருக்கு அஞ்சலி செலுத்துகிறேன். பயங்கரவாதிகளுக்கு நாம் கொடுத்த பதிலடியை உலகம் பார்த்தது. ஆபரேஷன் சிந்தூரில் நம் வலிமை வெளிப்பட்டது. நாட்டின் பாதுகாப்பும் நாட்டு மக்கள் நலனுமே நமக்கு முக்கியம். அதற்காக எந்த நடவடிக்கையும் எடுப்போம். பயங்கரவாதத்தை வேறறுத்து வளர்ச்சி பாதையில் செல்வதற்கான நடவடிக்கை தொடரும் என பிரதமர் மோடி பேசினார். சாலையில் தரையிறங்கிய பிரதமர் மோடி விமானம் அசாமில் வரலாற்று சாதனை. அசாமின் திப்ருகர் மாவட்டத்தில் அவசர காலங்களில் விமானங்கள் தரையிறங்கும் வகையில் 100 கோடி ரூபாய் செலவில் பிரத்யேகமாக தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலையை பிரதமர் நரேந்திர மோடி C-130 ரக விமானத்தில் தரையிறங்கி திறந்து வைத்தார். அவசர காலங்களில் இந்திய விமானப்படை போர் விமானங்கள்
புறப்படுவதற்கும் தரையிறங்குவதற்கும் ஏதுவாக சிறப்பாக இந்த சாலை உருவாக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் அமைக்கப்பட்ட அவசர காலங்களில் விமானம் தரையிறங்கும் முதல் தேசிய நெடுஞ்சாலை இது. இந்த சாலையின் நீளம் 4.2 கிலோமீட்டர். சாலையில் 40 டன் எடை கொண்ட போர் விமானங்களும் 74 டன் எடை கொண்ட பயணிகள் விமானங்களும் தரையிறங்க முடியும். பேரிடர் மற்றும் அவசர காலங்களில் தேசிய நெடுஞ்சாலையை விமான தரையிறக்கத்துக்கு பயன்படுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 40 நிமிடங்கள் நடந்த விமான கண்காட்சியில் ரஃபேல் உள்ளிட்ட போர் விமானங்கள் இந்த சாலையில் தரையிறங்கி புறப்பட்டு சென்றதை பிரதமர் மோடி உற்சாகமாக பார்வையிட்டார். कृपया अपनी दाहिनी ओर देखें. कॉल साइन अर्जुन 2. மரணத்திலும் 5 பேருக்கு வாழ்வு தந்த தேவதை. 10 மாத குழந்தையின் உறுப்புகள் தானம். கேரளாவின் பத்தினம்திட்டா மாவட்டம் மல்லப்பள்ளியைச் சேர்ந்த தம்பதி அருண் ஆப்ரஹாம் ஷெரின் ஆன்ஜான். இவர்களது மகள் 10 மாதமே ஆன அலின் ஷெரின் கடந்த 5ஆம் தேதி கார் விபத்தில் அலின் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று மூளைச்சாவு அடைந்தாள். தாங்க முடியாத துக்கத்திலும் மகளின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய பெற்றோர் முன்வந்தனர். கண்கள் அரசு கண் வங்கிக்கும், கல்லீரல் திருவனந்தபுரத்தில் சிகிச்சை பெறும் 6 மாத குழந்தைக்கும் அனுப்பப்பட்டது. சிறுநீரகங்கள் திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் 10 வயது சிறுமிக்கு பொருத்தப்பட உள்ளது. இதய வால்வு மருத்துவ அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் 5 பேருக்கு மறுவாழ்வு கிடைக்க உள்ளது. கேரளாவில் மிக இளம் வயதில் உறுப்புகள் தானம் செய்தவர் என்ற பெருமையை குழந்தை அலின் பெற்றார். குழந்தையின் உறுப்புகளை தானம் செய்ய சம்மதித்த பெற்றோரை கேரள கவர்னர், சுகாதார அமைச்சர் வீணா ஜார்ஜ் உள்ளிட்டோர் பாராட்டினர். காதலர் தினத்தில் வெள்ளை மாளிகை சர்ச்சை பதிவிட்டு விளையாட்டு, எல்லை மீறும் சேட்டை. இன்று உலகம் முழுவதும் காதலர் தினம் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. காதலர்கள் மற்றும் புதுமண ஜோடிகள் வாழ்த்துகளையும் புகைப்படங்களையும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். காதலர் தினத்தை ஒட்டி அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு வெளியிட்டுள்ளது. அந்த பதிவில் கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா பிடித்து நியூயார்க்குக்கு நாடு கடத்தியதாக காட்டும் வகையில் ஒரு படம் இடம்பெற்றுள்ளது. இந்த படம் காதலர் தின அட்டையுடன் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அதில் "நீ என் இதயத்தை கவர்ந்தாய்" என்று எழுதப்பட்டிருந்தது. மேலும் கிரீன்லாந்தின் வரைபடம் அடங்கிய இதய வடிவிலான கிராபிக்ஸ் காட்சி ஒன்றும் இடம்பெற்றுள்ளது. அதில் "நமது சூழ்நிலையை நாம் வரையறுக்க வேண்டிய நேரம் இது" என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. முன்பு இது போன்ற சேட்டைகளில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈடுபடுவது வழக்கம். ஆனால் தற்போது வெள்ளை மாளிகையை இப்படியான பதிவை வெளியிட்டிருப்பது கடுமையான விமர்சனங்களை உருவாக்கியிருக்கிறது.